சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். தை முதல் நாளாம் தமிழர் திருநாள் தமிழகம் முழுவதும் கோலாகலம். புது பானைகளில் பொங்கலிட்டு கொண்டாட்டம். பொங்கல் பண்டிகை மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரட்டும். பிரதமர் மோடி தமிழில் வாழ்த்து. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து அமைச்சர்கள் பொங்கல் வாழ்த்து. ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்று தாயாரை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கும் மலர் தூவி மரியாதை. சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பொங்கல் திருநாளை கொண்டாடிய அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ். மாட்டுவண்டி ஒட்டி உற்சாகம். தாம்பரம் மாநகர காவல் ஆயுதப்படை வளாகத்தில் பொங்கல் கொண்டாட்டம். வேஷ்டி சட்டை அணிந்து பங்கேற்ற டிஜிபி சங்கர் ஜிவால். தமிழகத்தின் பல்வேறு காவல் நிலையங்களில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரசிகர்களை சந்தித்த நடிகர் ரஜினி. தமிழக மக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டார். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் ஆரோக்கியத்துடன் மன நிம்மதியுடன் நெகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இந்த பொன்னாளில் நான் இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க்கையில ஒழுக்கம், சிந்தனையில நேர்மை இருந்தாலே வாழ்க்கை நிம்மதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். தமிழகத்தின் பல்வேறு தேவாலயங்களில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிய மக்கள். பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா தலங்களில் குவிந்த மக்கள். இயற்கை அழகை ரசித்து உற்சாகம். வீரம், விறுவிறுப்பு, ஆர்ப்பரிப்புடன் மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு. பதினேழு காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த அவனியாபுரம் கார்த்திக்கு முதலமைச்சர் சார்பில் நிஷாந்த் மேக்னெட் கார் பரிசு. அமைச்சர் அவர்களும்
மாண்புமிகு தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக அந்த காரினை பரிசாக வழங்குகிறார்கள். அவனியாபுரத்தைச் சேர்ந்த ஜி.ஆர். கார்த்திக் என்பவரின் காளைக்கு முதல் பரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார்பில் நிசான் மேக்னைட் கார் பரிசாக வழங்கப்பட்டது. அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்ப மற்றும் டிஜிட்டல் சேவை துறை அமைச்சர் அவர்களும் தற்போது வழங்குவார்கள். சிறந்த காளைக்கான பரிசு கோப்பையினை மாண்பு அமைச்சர் பெருமக்கள் காளையின் உரிமையாளருக்கு தற்போது வழங்குகிறார்கள். பதினான்கு காளைகளை அடக்கிய அவன்யாபுரம் ரஞ்சித் 2ஆம் இடம். சைக்கிள் மற்றும் பீரோ பரிசாக வழங்கப்பட்டது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் காளையர்களை கலங்கடித்த காளை. அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டில் வீரர்களை கிரங்கடித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவேல் காளை. ஒரு சைக்கிள் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மூர்த்தி வழங்கும் ஒரு தங்க காசு. அருமையான மாடுங்க. முடிஞ்ச தொட்டு பாரு, பிடிச்சு பாரு. மாடு சூப்பர் மாடு. மாடு வாடிவாசலை விட்டு வெளியே வந்ததும் சுழன்றடித்தது. சைக்கிள் இங்க தருவாங்க. சட்டமன்ற அமைச்சர் சார்பா தங்க காசு வேண்டிங்களா? அது நல்லா விளையாடுறத அவங்களே கருத்து விட்டாங்க. அதே நல்ல சூப்பரா விளையாடுது. இந்த ஆள் வர்றதே பிரச்சனை. அது மாடு அருமையா. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் களம் கண்ட வி.கே. சசிகலாவின் காளை அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா என வர்ணனையாளர் அறிவித்ததால் சர்ச்சை. அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா என்ற சின்னம்மா மாடுப்பா. அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா என்ற சின்னம்மா மாடு. மாண்புமிகு பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு. அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டில் வீரரை அலேக்காக தூக்கிச் சென்ற காளை. காளையின் கொம்பில் சிக்காமல் தப்பிய வீரர். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் களம் கண்ட வி.சி.க. தலைவர் தொல் திருமாவளவனின் காளை காளையர்களுக்கு ஆட்டம் காட்டி வெற்றி பெற்றது. தொட்டு பாரு வீரர காளை. அருமையான மாடு. பிடிச்சு பாரு, தொட்டு பாரு. ஒரு ஆள் அருமையான காளை, அருமையான வீரர். அழகுடா, அற்புதம், சூப்பர் மாடு. செவ்வாய்க்கிழமை நடைபெறும் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் முதல் பரிசாக நிசான் மேக்னைட் கார் வழங்கப்படுகிறது. 2ஆம் பரிசு பெறும் வீரருக்கு டிவிஎஸ் அப்பாச்சி பைக் வழங்கப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதி தரிசனம். அது ஆனந்த சித்தனவன் கைமகர ஜோதி. சுவாமி சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா. ஏறுது பார் மலைக்கொரு கூட்டம். அந்த ஏற்றத்திலே ஏற்படுமே வாழ்க்கையில். பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் காட்சியளித்த ஐயப்பனை சரண கோஷத்துடன் தரிசித்த பக்தர்கள். கோஷம் அந்த கோஷத்திலே ஓடிவிடும் ஜாதக தோஷம். சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. தோன்றுது பார் மகர ஜோதி தரிசனம். அந்த ஜோதியிலே கண்டவர்க்கு சொர்க்கம். மகர ஜோதி நாளில் திருவாபரண அலங்காரத்தில் காட்சியளித்த ஐயப்பன்.
பந்தளம் அரண்மனையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தங்க திருவாபரணம் அணிவிப்பு. நெஞ்சுருக வாக்கிலே மனத்திலே காயத்திலே ஐயனுடைய அருட்கொடையை நினைந்த வண்ணம் காந்தமலை முகட்டிலே இரண்டாவது முறையாக தெரியக்கூடிய அந்த மகர ஜோதியை கண்களிலே தரிசிப்பதற்காக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவோம். பொங்கல் வாழ்த்து தெரிவித்து கனிமொழி எம்பி வேண்டுகோள். கடந்த மாதம் சென்னையிலே பெருமழையின் பாதிப்புகள், அதே போல தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் மிகப்பெரிய வெள்ள பாதிப்பிற்கு ஆளாகி அங்கே மக்கள் பட்ட பாட்டினையும் நாம் கண்கூடாக பார்த்தோம். நம்மால் முடிந்த அளவிற்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரத்தை நாம் நீட்ட வேண்டும். மனைவியுடன் பொங்கலிட்டு கொண்டாடிய பாமக தலைவர் அன்புமணி. மகிழ்ச்சி பொங்கட்டும், செல்வம் பெருகட்டும் என்றும் வாழ்த்து. அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கட்டும், செல்வம் பெருகட்டும், அமைதி நிலவட்டும், உழவர் உயரட்டும், மாற்றம் மலரட்டும், தமிழ்நாடு வளரட்டும். பொங்கலோ பொங்கல். கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. 100 நாட்களுக்கு பின் அனுமதி அளிக்கப்பட்டதால் உற்சாகம். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பூக்களின் விலை கடுமையாக உயர்வு. மல்லிகை பூ கிலோ 4000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல். நடிகர் விஷால் கலந்து கொண்டு உற்சாகம். மத்திய அரசின் நலத்திட்ட பயனாளிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். ஏழைகளுக்காகவும் பழங்குடியினருக்காகவும் மத்திய அரசு பாடுபடுவதாக பேச்சு. டெல்லி விமான நிலையத்தில் மோசமான வானிலையால் ஏராளமான விமானங்கள் தாமதம். விமான நிலைய ஊழியர்களுடன் பயணிகள் வாக்குவாதம். இந்தியா கூட்டணிக்கு இழுக்க முயற்சி நடைபெற்ற நிலையில் மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டி என மாயாவதி அறிவிப்பு. கூட்டணி குறித்து தேர்தலுக்கு பிறகு ஆலோசிக்கப்படும் என பேட்டி. மணிப்பூரில் 2வது நாளாக ராகுல் காந்தி நீதி யாத்திரை. மணிப்பூர் மக்களின் துயரங்களை தேசத்திற்கு உணர்த்துவதே நோக்கம் என ராகுல் காந்தி திட்டவட்டம். நிலைக்குழுக்களை அமைக்க கோரி டெல்லி மாநகராட்சி கூட்டத்தில் பாஜக உறுப்பினர்கள் கடும் அமளி. அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக மத்திய படையினர் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு. விஜய் நடிப்பில் உருவாகும் த கோத் படத்தின் புதிய போஸ்டர் வெளியீடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.